நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்திலே ஒருத்திக்கு மட்டும்தான் ஓ நெகட்டிவ் பிளட் இருக்கா என்ன? யோசி மாலதி, எங்க கிடைக்கும்? யோசி, சீக்கிரமா யோசி. சிஸ்டர், நீங்க சஞ்சீவனி ஹாஸ்பிடல் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே? சொல்லு மாலதி. டாக்டர் மதன், நான் பேசுறது கொஞ்சம் கவனமா கேளுங்க. லாஸ்ட் டைம் டாக்டர் பாஸ்கரன் 2 பாட்டில் ஓ நெகட்டிவ் பிளட் என் ட்ரீட்மென்ட்காக சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா அது ரொம்ப ரேர், எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ப்ளீஸ் டாக்டர் பாஸ்கரன் ட்ரை பண்ணுங்களேன். அவர் கண்டிப்பா கொடுத்துருவாரு. சரியான நேரத்துக்கு ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே செக் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கறேன். தேங்க்ஸ். பிளட் அரேஞ்ச் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். முதல்ல விஸ்வா. ஹலோ, தாமு, என்ன ஏதாவது கிடைச்சதா? விஸ்வா ஃபோன் எங்கேஜ்ல இருக்கு. சித்தப்பா, அட சித்தப்பாவோட போன் பிஸியா இருக்கு. தாமு, எல்லாரோட போனும் பிஸியா இருக்கு. எல்லாரும் ரொம்ப தீவிரமா பிளட் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வினய், பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். எப்படியாவது சீக்கிரமா பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. டயத்துக்கு பிளட் ஏத்தலன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தா கூட போய் முடியும். டாக்டர் சார், ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா பிளட் கிடைச்சிரும். ஐ எம் சாரி மிஸ்டர் வினய், இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்பா, அப்பா இப்ப ஜீவிதாக்கவை எப்படி காப்பாத்துறதுப்பா? நீ கவலைப்படாதப்பா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஜீவிதாக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கல. டாக்டர், நாங்க கூடிய சீக்கிரம் பிளட்டை ஏற்பாடு பண்றோம். வினய், பிளட் கிடைச்சிருச்சு. டாக்டர் சார், ஓ நெகட்டிவ் பிளட் இதில் இருக்கு. உடனே டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இனி கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஜீவிதாவை காப்பாத்திடலாம். தேங்க்யூ ஸோ மச் மதன். தேங்க்யூ டாக்டர் மதன். நீங்க மட்டும் பிளட் அரேஞ்ச் பண்ணலனா அனியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கு பிளட் ஏத்தணும். ஜீவிதாவுக்கு பிளட் கிடைச்சிருச்சோ டாக்டர்? ஆமாமா. வினய் தம்பி, ஜீவிதாவுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு பாட்டி. இந்த உதவியை மறக்க மாட்டோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வெல், ஜீவிதாவோட உயிரை காப்பாற்றினது நான் இல்லை. அதுக்கு காரணம் இன்னொருத்தங்க. நீங்க இப்ப உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வேற யாருக்கும் இல்லை, மாலதிக்கு தான். டாக்டர் மதன், மாலதியா ரத்தம் கொடுத்தா? இல்ல, மாலதி பிளட் கொடுக்கல. ஆனா இத அவதான் அரேஞ்ச் பண்ணா. வா, தன்னால முடியாதான், ஆனா அரேஞ்ச் பண்ண மட்டும் முடியுமா? என்னால அவளை புரிஞ்சுக்கவே முடியல. டாக்டர் மதன், அக்காக்கு பிளட் கிடைச்சிருச்சுல? ரத்தம் ஏத்திட்டு இருக்கீங்களா? ஆமா மாலதி. நான் போய் அவளை பார்க்கலாமா? டாக்டர் மதன், thank you so much. நான் உங்களோட உதவி இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன்.
நான் உடனே போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். நீ ஜீவிதாவை பார்க்க கூடாது. நீ தான் அவளை சாகிற நிலைமையில விட்டு போயிட்டல. So that's it. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். எந்த நிமிஷம் நீ உங்க அக்காக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு மறுத்தியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது. இனி உனக்கும் உங்க அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னையிலேக்கு இருந்து ஜீவிதாவை உங்க அக்கானும் என்ன நீ மாமானும் கூப்பிடவே கூடாது. என் முன்னாடி நிக்காத, போயிடு. என் கண் முன்னாடி நிக்காத. மாமா, நான் தான் சொல்லிட்டேன்ல, போயிடு. மாமா நான் சொல்றது போதும். நான் எங்க அக்காவை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இங்க பாரு மாலதி, நீ தாமு கூட வீட்டுக்கு போயிடு. இல்ல பாட்டி, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என் அக்கா எப்படி இருக்கான்னு பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். மோகன், இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வா. பாட்டி, நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னாலும் ஏன் எல்லாரும் என்ன வற்புறுத்தி போக சொல்றீங்க? நான் என் அக்காவை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். சொன்னா கேளு மாலதி. வா. இல்ல விஸ்வா, நான் இங்க இருந்து வர மாட்டேன். நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். நான் யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். பாட்டி ப்ளீஸ், என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க. விஸ்வா ப்ளீஸ். பாட்டி, பாட்டி சொன்னா கேளுங்க. விஸ்வா, என் கையை விடு விஸ்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா ப்ளீஸ், விஸ்வா என் கையை விடு விஸ்வா. நான் என் அக்காவை பார்க்கணும் விஸ்வா. என்ன போக விடு விஸ்வா ப்ளீஸ். விஸ்வா, என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாத. விஸ்வா சொன்னா கேளு விஸ்வா. என்ன புரிஞ்சுக்கோ விஸ்வா. விஸ்வா ப்ளீஸ். விஸ்வா, நான் என் அக்காவை பார்க்கணும். சொன்னா புரிஞ்சுக்கோ. விஸ்வா ப்ளீஸ். விஸ்வா, என்ன விடு விஸ்வா. நான் என் அக்காவை பார்க்கணும் விஸ்வா. விஸ்வா ப்ளீஸ். விஸ்வா, விஸ்வா என்ன புரிஞ்சுக்கோ விஸ்வா. நான் என் அக்காவை போய் பார்க்கணும். என்ன புரிஞ்சுக்கோ. என் கையை விடு. சத்தம் போடாத. நான் என் அக்காவை பார்க்கணும் விஸ்வா. விஸ்வா, என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த விஸ்வா? நான் என் அக்காவை பார்க்கணும் விஸ்வா. என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ் விஸ்வா. என்ன புரிஞ்சுக்கோ. நான் என் அக்காவை பார்க்கணும் விஸ்வா. சொன்னா கேளு விஸ்வா. இன்னொரு புது டிராமாவா? நான் என் அக்காவை பார்க்கணும். என்ன விடு. இப்ப பார்த்து என்ன பண்ண போற? உயிர் போற நிலைமையில கூட அவங்க சொந்த தங்கச்சி அவங்களுக்கு பிளட் கொடுக்கலன்னு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது ஏன் உனக்கு புரியல மாலதி? யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. உங்க அக்கா, எங்க அண்ணன், நான் கூட.
என்னைய அக்கா கிட்ட கூட்டிட்டு போ பார்ட்னர். டோன்ட் கால் மீ பார்ட்னர். விஸ்வா, உன்ன மாதிரி ஒரு ஆளு எனக்கு பார்ட்னரா இருக்க தகுதியே இல்ல. விஸ்வா, உனக்கும் எனக்கு இருந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சது. கூட பிறந்த அக்கா பத்தியே நினைக்காத நீ என்ன பத்தி எப்படி நினைப்ப? உனக்கு வெக்கமா இல்லையா மாலதி? ஆனா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. I just hate you. விஸ்வா, நல்ல வேலை, உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. விஸ்வா, ஆனா உன்னை பத்தி நான் எப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை, என் டைம் நல்லா இருக்கு. கூட பிறந்த அக்காவையே மோசம் பண்ற ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் ஏமாத்துறோம் மாலதி. தேங்க் காட் நான் தப்பிச்சிட்டேன். ஆனா மாலதி, நீ ஏன் இப்படி மாறிட்ட? முன்னெல்லாம் நீ இப்படி இல்லையே. இல்ல நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ஏமாந்துட்டேனா? உன்னை நான் நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ காட், இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? இந்த கேள்விக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இல்லையே. ஏன்னா நீ ஒரு சுயநலவாதி, நீ ஒரு செல்ஃபிஷான பொண்ணு. இல்ல விஸ்வா, நான் செல்ஃபிஷ் இல்ல, நான் சுயநலவாதியும் இல்ல. என்னோட விதிதான் சுயநலவாதி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் அக்காவுக்காக உயிரை வேணாலும் இஷ்டப்பட்டு கொடுப்பானா, என்னால அவன் உயிர் இழக்க நான் விட மாட்டேன். போய் சொல்லாத. இல்ல விஸ்வா, நான் சத்தியமா போய் சொல்லல. ஒருவேளை நான் அவளுக்கு பிளட் கொடுத்திருந்தா என்னோட சேர்ந்து அவளும் செத்து போயிருப்பா. விஸ்வா, என்ன சொல்ல வர? சுத்தி வளைச்சு பேசாத மாலதி, உண்மை என்னன்னு சொல்லு. எனக்கு கேன்சர் இருக்கு. பிளட் கேன்சர். பின்ன மயக்கம் போட்டால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராம டிஸ்கோக்கா கூட்டிட்டு வருவாங்க. சரி, ஓகே, வா டாக்டரை போய் பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, உங்க வீட்ல ஏன் எல்லாரும் உங்ககிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? அப்படின்னா நான் ஏன் சொல்றேன்னா, உனக்கு ஏதோ பயங்கரமான ஒரு வியாதி வந்த மாதிரி. அப்புறம் பாட்டி வரும்போது நான் பார்த்தேன், டாக்டர் மதன் வந்துட்டு போனாரே. ஏன் பாட்டி, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏற்கனவே ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இப்ப இன்னொரு பொண்ணு சாகுற நிலைமையில இருக்காளே கடவுளே. நான் என் அக்காவுக்கு ரத்தம் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்க விஸ்வா. என்னால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் எப்படி அவளுக்கு பிளட் கொடுக்கறது? நான் எப்படி அவளுக்கு கேன்சர் கொடுக்கறது? என் அக்கா எனக்கு உயிர் விஸ்வா.
கேன்சர். விஸ்வா, என் அக்கா கிட்ட கூட்டிட்டு போ விஸ்வா. நான் அக்கா உடனே பார்த்தாகணும். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. டாக்டர் மதன், ஜீவிதா நல்லா இருக்கால? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஷீஸ் ஃபைன் நவ். சீக்கிரமாகவே பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. கடவுளே, உனக்கு நன்றிப்பா. டாக்டர் மதன், நான் ஜீவிதாவை போய் பார்க்கலாமா? இல்லை வினய், இன்னும் ஜீவிதாவுக்கு நினைவு திரும்பல. நாங்கள் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் எல்லாரும் வெளியே நின்று பார்க்குறதுனா போய் பார்க்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. வினய் தம்பி, போய் பாருங்க. சீக்கிரம் போங்க. சரிங்க பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையின் பயணம் எந்த திசையில் போகுமோ அந்த திசையில் ஒரு தோழன் கூட இருந்தால் கடினமான பயணமும் இனிமையாகிவிடும். முள்பாதை கூட பூக்கள் நிறைந்த பாதையாகிவிடும். பாட்டி, 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 நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. ஜீவிதாவை நான் உடனே ஊருக்கு கூட்டு போறேன். என்னது, சண்டிகருக்கா? இப்போ வா. வினய், இந்த மாதிரி நிலைமையில நீ ஜீவிதாவை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போனீன்னா அவன் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும்ல. வினய் தம்பி, ஜீவிதா இப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை ஊருக்கு கூட்டிட்டு போறது நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது தம்பி. அவளுக்கு குணமான வரைக்கும் எங்க வீட்லயே இருக்க விடுங்களேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? எங்க வீடு அவளுக்கு சொந்த வீடு மாதிரி தானே. அது மட்டும் இல்லாம நான் ஜீவிதாவை ரோட்வேஸ்ல கூட்டு போறதில்ல, சார்ட்டர் ஃபிளைட்ல கூட்டு போறேன். ஜீவிதாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் மாலதி ஜீவிதாவை பார்க்கறதுக்கு காரணத்தை கொண்டு நான் அனுமதிக்க மாட்டேன். இதனால யார் வருத்தப்பட்டாலும் சரி, கண்டிப்பா இதை நான் செய்ய தான் போறேன். இதை விட்டா வேற வழி இல்லை.